பாட்டு பிடிக்கிறவங்களுக்கு பாடகர் கிறிஷ் அவர்களை பிடிக்காம இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லவ்வபிளாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராகவே பாடுவார். அது மட்டும் கிடையாதுங்க, பல பேருக்கும் கிறிஷ் அவர்கள் க்ரஷ்ஷாகவும் இருக்கார். ஸோ அந்த வகையில் இப்போது சங்கீதா அவர்களுக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, இது போலலாம் சில தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. அது என்ன, அதுக்கான காரணம் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிறிஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 20 இயர்ஸாகவே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அதே மாதிரி தான் சங்கீதா கிறிஷ் அவர்களும். ஸோ சங்கீதா கிறிஷ் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி சங்கீதா அப்படின்ட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்க பூவே உனக்காக படத்தில்லாம் நடித்தாங்க. அதே சங்கீதான்ற பேரால் தான் தளபதி விஜய் அவர்களுக்கும் பல சட்ட சிக்கல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களுடைய காதல் மனைவி பேரும் சங்கீதான்ட்டு. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் சங்கீதாவை அப்படியே விடக்கூடாது. ஏன்னா சங்கீதா கிறிஷ் அப்படின்ட்டு அவங்களுடைய கணவர் பேரையே சேர்த்து வச்சாதான் நம்ம ஓகே, நம்ம வேற ஒரு சங்கீதா, இன்னொரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு தெரியுன்றதுக்காக தான் இவங்க அவங்களுடைய கணவர் பேரை சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ பேரில் என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரில் தாங்க சிக்கலே வந்திருக்கு. அது என்னன்னா, சங்கீதா கிறிஷாக இருந்தவங்க இப்போ சங்கீதா பின்னாடி இருந்த கிறிஷ் அப்படின்ற பேர் காணாமல் போயிருக்கு. அண்ட் அதுக்கு பதிலாக வேற ஒரு நேமும் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு சில நெருக்கமான பத்திரிகை நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள் தான், இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பேரை மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஃபேமஸாக இல்லை. அப்போ இருந்த சங்கீதாவுடைய நேம் ஃபேமஸாக இருந்ததுனால தான் இவங்களுடைய ரியல் நேமாக அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடியோ இல்லை முன்னாடியோ ஏதாவது ஒரு பேர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் அவங்களுடைய கணவர் நேமாக வச்சாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சங்கீதா அவர்களுக்கும் கிறிஷ் அவர்களுக்கும் பல முறை விவாகரத்து பேச்சுகள் வந்திருக்கான். நிறைய முறை திருமணமே நம்ம 2 பேருக்கும் வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாம். அது இப்போ நடந்த கதை இல்லைங்க, பல வருடத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அது எங்கே நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு சங்கீதா அவர்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்காங்க கிறிஷ் அவர்களை. ஸோ கிறிஷ் அவர்களை பார்த்ததுமே இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ்ன்ற சொல்லுவாங்கள்ல, அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது வரைக்கும் யாருக்குமே அந்த டைமில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாதாம். இவரை பார்த்ததும் பிடிச்சதாம். இவங்களுடைய கையால் தான் அவருக்கு அவார்டை கொடுத்தாங்களாம். அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களாம். 3 மந்த் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, லவ்வர்ஸாகவே இருந்திருக்காங்க. 4th மந்தில் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பர்சனலாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே, அதனால் 2 பேருடைய ஃபேமிலியும் சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா 8th மந்த் இவங்களுக்கு திருமணம் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் திருமணம் நடக்குமா இல்லையா, இது போல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் இருந்தான். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ளேயும் சரி நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, நான் வர வயசில் சின்ன பையன், அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்களா இல்லை நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, நீயும் சின்ன பையனாக இருக்க, இது போல் வயசு வச்சே 2 பேருக்கும் பிரச்சனைலாம் நடந்திருக்கான். ஸோ நம்ம தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் சங்கீதா அவர்களுக்கு அப்போ தாங்க. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக திருமணம் இவங்க காதலிச்சு 8வது மாதத்துலேயே திருமணம் நடக்குது. அந்த திருமணம் அப்பாடா நமக்கு எப்படியோ ஒரு வழியாக எல்லாரும் முன்னாடியே திருமணம் நடந்துருச்சுடா அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வருஷம், ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஏதோ நரகத்தில் இருந்த மாதிரி இருந்தாங்க. அதாவது எதுக்குடா நம்ம இந்த திருமணம் பண்ணோம், எதுக்கு இவரெல்லாம் காதலிச்சோம், நம்மளை பற்றி அவருக்கும் தெரில, அவரை பற்றி நமக்கும் தெரில, எதுக்கு இது போல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும், ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே நமக்கு வேணாம், நம்ம விட்டுட்டு போயிடலாம், இது போல் எண்ணங்கள் சங்கீதா அவர்களுக்கு வந்ததாக அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் உனக்கு என்ன அவங்க சொன்னாங்களா அப்படின்ட்டு கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் நான் சொல்லலைங்க, அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற பல பிரபலங்கள் உடனே டிவோர்ஸ், அதாவது பல வருஷமாக ஒன்றா இருந்து குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட எதுக்கு இப்போ இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு வேற ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ இல்லைன்னா வேற ஒரு பெண் குடியோ இல்லை ஆண் குடியோ போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சமீபத்தில் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வாய்ப்புகள்லாம் இருந்திருக்குமாம். ஆனால் நீ யார், நான் யார், நீ பெரியவனா நான் பெரியவளா இப்படின்ற ஒரு போட்டியும் பொறாமையும் ஒரு திருமண வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நிலைக்காது. ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மரியாதை எப்போ குறையுதோ அப்போவே அந்த உறவில் விரிசல் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான்
இவங்க வந்து கோவமாக இருக்கும் போதோ இல்லை அவர் வந்து இவங்களை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கும் போதோ அந்த டைம்லலாம் வந்து சரிம்மா நான் கற்றுக்குறேன், சரிம்மா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் கூப்பிடுவாராம். ஏன்னா இவங்களுக்கு அம்மா அப்படின்னு கூப்பிட்டா தான் ரொம்பவே பிடிக்குமா, ரொம்ப டச்சிங்காகவும் ஃபீல் பண்ணுவாங்களாம். இவங்களை பார்த்தா அந்த ரக்கட் கேர்ள் ஃபீல் தான் வரும். நான் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் சைடும் இவங்களுக்கு இருக்குது. அந்த எமோஷ்னல் சைடு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆரம்ப காலகட்ட கெரியருக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்தாங்கன்ட்டு. ஆனால் இவங்க இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் பல ஷோஸ்லேயும் ஜட்ஜாக இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு டான்ஸ் தெரியலன்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்களே ஆரம்ப காலகட்டத்தில் திட்டினதே இவங்க தான். ஆனால் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்து இவங்களே நான் அன்றைக்கி திட்டினது சரிதான்ட்டு சிவா இப்போ டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு இவங்களே ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இவங்களை பற்றி பேசினா, இன்னொரு பக்கம் கிறிஷ் அவர்களும் அவருடைய கெரியரில் ரொம்ப பீக்கில் இருந்தார். அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் பல வருடங்கள் இருந்தாராம். அந்த நேரத்தில் ஒரே நரக வேதனையாக தான் இவரும் இருந்திருக்காரு. யாருமே வாய்ப்பு தேடி தரவே இல்லையாங்க. இவரும் போய் கேட்டு நிறைய அவமானங்களை இவர் சந்திச்சிருக்காராம். அந்த டைம்லலாம் வந்து இவங்க சங்கீதா அவர்கள் ரொம்பவே பிஸியாக இருந்த காலகட்டங்கள்லாம் இதுவும் வந்து ஒரு சில வீட்டுக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. யாராவது வீட்டில் பெண் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது நான் தான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வரும்போது ஃபினான்ஷியலாகவும் 2 பேருக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்திருக்காம். ஸோ ஒரு வாழ்க்கைன்னு வந்தால் நல்லது கெட்டது சண்டை சச்சரவு எல்லாமே தான் இருக்கும். அதுக்காகலாம் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சா அதெல்லாம் வாழ்க்கைக்கு செட்டே ஆகாது. அதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும், அதுதான் வாழ்க்கை. ஸோ அதுதான் நல்ல ஒரு உறவுக்கான அர்த்தமாகவும் நான் நினைக்கிறேன்ட்டு சங்கீதா அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இப்போ வரைக்கும் அவங்க காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது, கிறிஷ் அவர்கள் கூட இருக்கிற வீடியோ. அண்ட் அவங்களுடைய மகளை படிக்கிறியோ இல்லையோம்மா, டிசிப்ளின் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் எனக்கு படிப்பு, மற்றபடி டிசிப்ளின் அந்த குணம் எப்போவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் அதை தான் கேரி பண்ண போகிறோம். அதுதான் என் பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் கிறிஷ் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, அவங்க ஏதாவது மெடல் வாங்குறாங்க இல்லை ப்ரைஸ் வாங்குறாங்கன்னா அது ரொம்பவே பெருமையாக பேசுவார். இப்படி 3 பேரும் ஒரு குருவி கூட்டில் இருந்த மாதிரி இருந்தாங்க. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. தேவையில்லாமல் இவங்க 2 பேருக்கும் இடையில் ரூமர்ஸை கிளப்பி இருக்காங்க. ஸோ இது ரூமர்ஸ் தானா இல்லை சங்கீதா அவர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையா? ஏன் இப்படி வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிந்திச்சு பார்க்க மாட்டுறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. இங்கே யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை, திருமணம் பண்ணவங்களுக்கு ஐயோ இது இருக்கே அது இருக்கேன்ட்டு என்னென்னவோ அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இருப்பாங்க. திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி ஸ்கூல் பசங்கன்னா படிக்கிறத வச்சு ஐயோ இவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது இவ்வளோ படிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காதலில் இருக்கிறவங்க நல்லா இங்கே போனோம் அங்கே போகணுன்னு ஒரு பாயிண்ட்டை சுற்றிட்டு இன்னொரு பக்கம் ஐயோ இதை நம்ம மேரேஜ் வரைக்கும் கொண்டு போவோமா இல்லையா, இது என்ன நடக்க போகுது, இது போல் சிந்தனைக்குள்ளே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதுக்காக டிவோர்ஸ் இல்லை இறக்குறது இதுதான் வந்து தீர்வு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே யாராலையுமே உயிரோடு இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் இவங்களுக்குள்ளே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் மட்டும்தான். அந்த நேமை சேஞ்ச் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கலாம். அது என்னன்றது அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் தேவையில்லாத வதந்திகளை பரப்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் சங்கீதா கிறிஷ் இந்த க்யூட்டான பேரை உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.